ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரான் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரிஸ்ல இன்னைக்கு 14வது பார்ட் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்டு 13 பார்ட்டை பார்க்க நினைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அப்போ நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு 10 கணக்கு நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ முதல் கணக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு சுரேஷ் மற்றும் அருணின் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் வந்து கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வயது கணக்கு பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகேவா? முதல் வந்து பார்த்தோன்னா கான்செப்ட் வச்சு போட முடியுதான்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க ஒரு கான்செப்ட்ல கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம போட முடியுதான்னு பார்ப்போம். அப்படி வரல அப்படின்னா கீழே இருக்கிற ஆப்ஷனை பேஸ் பண்ணி போட்டுடலாம். சரியா? ஸோ வயது கணக்கில் பொறுத்த வரைக்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம போடக்கூடிய கணக்கு. அதுவும் ஆப்ஷனை பேஸ் பண்ணியே நம்ம எல்லா கணக்குமே போட முடியும். அந்த அளவுக்கு எளிமையான ஒரு கணக்கு தான் வயது கணக்கு. ஸோ வயது கணக்குலேருந்து ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா நீங்கள் எத்தனை வயசானாலும் மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதுதான் நம்ம வந்து ஆப்ஷன் வச்சு போடக்கூடியது. ஓகே, எப்படி கேட்டாலும் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா வயது கணக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இந்த கணக்கை பாருங்க, அருண் மற்றும் சுரேஷ் ரெண்டு பேர் இருக்காங்க. சரி, அவங்களுடைய தற்போது வயது கொடுத்துருக்காங்க. சரியா? தற்போது வயது என்ன நவு போட்டுக்கலாம். ஸோ நம்ம எவ்வளோ வயசு அப்படின்னா இங்க அருண், இங்க சுரேஷ். ஓகே, ஸோ அருணுக்கு எவ்வளோ வயசு? 24. சுரேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 வயசு. சரியா? எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு, இங்க பின்னாடியா முன்னாடியான்றத நம்ம பார்த்துக்கணும். சரியா? இங்க 8 ஆண்டுகளுக்கு முன்புன்னு கேட்குறாங்க. அப்போ 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன வயசா இருந்திருக்கும் அதனுடைய விகிதத்தை கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ வந்து தற்போது, அப்போ 8 இயர் பிஃபோர் அப்படின்னா என்ன பண்ண, நம்ம -8 வந்து கழிச்சு ரெண்டுத்துலையுமே கழிக்கணும். ஓகேவா? ஒருத்தர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கழியாது, ரெண்டு பேருமே என்ன ஆகும், அந்த வயசானது கழியணும். ஓகேவா? ஸோ அப்படின்னும் போது 34ல் 8 போச்சுன்னா, சாரி 24ல் 8 போச்சுங்க அப்படின்னா 24, இது ஒரு 4 16. ஸோ 36ல் 8 போச்சு அப்படின்னா 28. சரியா? இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் மற்றும் சுரேஷுடைய வயது. ஆனா அவங்க என்ன கேட்கிறாங்க, வயதுகளின் விகிதம் கேட்கிறாங்க. அப்ப விகிதம்னா ரெண்டுமே பொதுவான வாய்ப்பாடுல வகுப்படுறத பார்க்கணும். ஓகேவா? சரி, பார்த்தோம் அப்படின்னா 4 இப்ப போடலாமா? போட்டீங்க அப்படின்னா 4 16, 7 28. அப்போ 4:7. ஓகேவா? 4:7 நம்ம போட்டு பார்த்தோம்னா கணக்கு தப்பு. ஓகேவா? ஏன் சார் தப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சது அருண் மற்றும் சுரேஷுடைய வயது விகிதம். ஆனா அவங்க கேட்கறது என்ன அப்படின்னா சுரேஷ் மற்றும் அருணின் வயது. அப்போ சுரேஷுடைய வயது விகிதம் ஃபர்ஸ்ட் வரணும். இங்க சுரேஷ் என்னது 7, இது 4. அப்போ 7:4 தான் ஆன்சர் கரெக்ட். இங்க பாருங்க 4:7 கொடுத்துருக்காங்க. நம்ம உடனே என்ன பண்ணுவோம், அதுதான் கரெக்ட்ன்றதை நம்ம போட்டுருவோம். ஓகேவா? ஸோ அது போடக்கூடாது. ஏன்னா இங்க கேள்வி நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். கொடுத்துட்டு அருண் மற்றும் சுரேஷுடைய வயது, ஆனா கேட்கறது சுரேஷ் மற்றும் அருண். யார் பேர் முதல்ல கூப்பிடுறாங்களோ அவங்க தான் வரணும். அதே மாதிரி தான் இங்க யார் பேர் ஃபர்ஸ்ட் இருக்கு, சுரேஷ். அப்போ சுரேஷுடைய வயது தான் நம்ம தூக்கி ஃபர்ஸ்ட் போடணும். அப்போ சுரேஷ் அப்படின்னும் போது 7 பங்கு, அருண் வந்து 4 பங்கு. அப்போ 7:4 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா? ஸோ கேள்வியை முழுசா படிக்கணும்னு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இதுக்கு தான். ஓகேவா? அடுத்தது இரண்டாவது கணக்கு. 5 நபர்கள் 5 வேலையை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார் அப்படின்னும் போது உடனே நமக்கு என்ன தோணும், 5 பேர் 5 வேலையை 5 நாள் முடிக்கிறாங்கப்பா. அப்ப 50 பேர் 50 வேலை என்ன பண்ணுவாங்க, 50 நாள் முடிப்பான்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், ஆப்ஷன் சி வந்து போடுவோம். ஆனா ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தப்பு. ஆப்ஷன் சி வந்து பாத்தீங்கன்னா தவறான ஆன்சர். அப்ப சரியான ஆன்சர் என்னன்றதை நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து நம்மள வந்து ஏமாத்தக்கூடிய ஒரு சில கணக்குல இது ஒண்ணு. ஓகேவா? பார்க்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கே, சரி ஓகே போட்டலாமே நம்ம தோணும். ஓகே, ஆனா இது தப்பான ஆன்சர். நம்ம எப்ப தெரியும் அப்படின்னா, இப்ப சொல்லுங்க பாத்தியா, இங்க பேசுறது எப்பயும் இப்ப புரியாது, வீட்டுக்கு போன பிறகுதான் புரியும் அப்படின்னு நம்ம கவுண்டமணி ஒரு படத்தை சொல்றாரு பத்தி, அதே மாதிரிதான் இந்த கணக்கு. நான் உண்மையான ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதும்போது தெரியாது, எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகுதான் தெரியும். சரியா? அது நமக்கு தெரியாது, நம்மளுடைய ஞானக்கணக்கு எட்டாது, பக்கத்துல இருக்கக்கூடிய ஞானக்கண்ணில் எட்டி அவன் நமக்கு சொல்லுவான், டே இந்த கணக்கை தப்புன்ட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ அதனால கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சு போடுங்க. ஈஸியாக இருக்கக்கூடிய கணக்கு எல்லாமே ஈஸியும் கிடையாது, கஷ்டமாக நம்ம நினைக்கக்கூடிய எனக்கு கணக்கு வந்து கஷ்டமும் கிடையாது. ஓகேவா? இங்கே நம்ம கணக்கை சரியாக புரிஞ்சுக்கிட்டா ஈஸி, சரியாக புரிஞ்சுக்கலன்னா கஷ்டம் தான். ஓகேவா? சரி, ஓகே. அப்போ இந்த கணக்கு எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம சொல்லக்கூடிய ஆட்கள், வேலை, நாட்கள். ஸோ 5 ஆட்கள் 5 வேலையை 5 நாளில் செய்கிறாங்க அப்படின்னா 50 ஆட்கள், நபர்கள்லாம் ஆட்கள் ஒன்று தான். 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க கேள்வி. சரியா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 3 வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன், எதனா ஒன்று மறைச்சிக்கணும்.
கேள்வி குறியீட்டு இடத்தை மறைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம், வேலையை மறைச்சிக்கலாம். ஆட்கள் நாட்கள், ஓகேவா, ஆட்கள் அதிகரிக்கும் போது நாட்கள் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா குறையும். ஓகேவா, ஏன்னா ஆட்கள் அதிகராங்க அப்படின்னா நாட்கள் வந்து குறையும். இது எதிர்மாறுனா தலைகீழா போடலாம். சரி, எதிர்மாறும் அப்படியே போடணும். அப்போ 5/50 இன்ட்டு 5 இன்ட்டு அடுத்து என்ன பண்ணலாம், வேலையை நாட்கள் பாருங்க. 5 வேலையை முடிக்கிறதுக்கு 5 நாள் ஆகுதுன்னா 50 வேலையை முடிக்கிறதுக்கு கண்டிப்பா 50 நாள் தான் ஆகும். சரியா, அப்போ வேலை அதிகரிக்கும் போது நாட்களும் அதிகரிக்குது. இப்போ நம்ம வேலை இப்போ 10 வேலை செய்யறோம், 10 வேலையை 10 நாள் செய்யறோம், 20 வேலை என்ன ஆகும், 20 நாள் தான் கண்டிப்பா ஆகும். அப்போ வேலை அதிகரிக்க நாட்களும் அதிகரிக்கும். அப்போ வேலை அதிகரிக்கும் போது நாட்கள் அதிகரிக்கிறதுனால இதுக்கு வந்து நேர்மாறலாம் தலைகீழா போடணும். அப்போ தலைகீழா என்னது, 5/10 50/5 போடணும். இந்த 50க்கு இந்த 50 காலி, இந்த 5க்கு இந்த காலி, அப்போ 5. அப்போ எத்தனை நாட்கள் முடிப்பாங்க, 5 நாட்கள். இதை நம்ம வந்து எதிர்பார்க்கவே மாட்டோம் இந்த ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஆன்சர். நம்ம கமல் சொல்ற மாதிரி எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இது. சரியா, ஓகே. அடுத்தது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் சரியானது, சி வராது. அடுத்த கணக்கு, மூணாவது கணக்கு பாருங்க. 2% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு அசலுக்கு கிடைத்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் 4 எனில் அவற்றின் அசல் காண்க. சரியா, டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அசல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னத்தை கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2%, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ், டிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 ரூபாய். ஓகேவா, நம்ம 2 ஆண்டுகளுக்குண்டான கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் வித்தியாசம் தெரியும், எவ்வளோ, P இன்ட்டு R/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ P நம்ம என்னன்னு தெரியாது, R வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2%, அப்போ 2/100 இன்ட்டு 2/100 ஈக்குவல் எவ்வளோ கிடையாது, நமக்கு டிஃப்ரெண்ட் 4 கிடைக்கும் சொல்றாங்க. அப்போ O2 52, O2 52. சரியா, அப்போ என்ன பண்ணலாம், P மட்டும் இங்கே வச்சுட்டு தெரியாத நீங்க வச்சுட்டு தெரிஞ்ச அதை கொண்டு போனோம் அப்படின்னா அப்போ கீழே கூடிய 50 எல்லாம் மேலே போயிடும். அப்போ 4 இன்ட்டு 5 50 இன்ட்டு 50. ஓகேவா, 5 4 5 20 2 10. ஓகே, 4 5 20 2 10, இது ஒரு 0 இது ஒரு 0, அப்போ மொத்தம் 1000. 1000 இருக்கா பாருங்க. ஓ, கணக்கில் தப்பு பண்ணிருக்கும் பொழுது ஓ 4 5 20 2 10 100 வரும், இந்த ஒரு 0 சாரி. ஓகேவா, 10,000. ஓகேவா, ஸோ டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கணக்கில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் கண்டிப்பா. சரிங்களா, ஸோ எல்லாம் கொஞ்சம் பார்த்து தெளிவாக போடுங்க. ஓகேவா, ஏன்னா நம்ம கணக்கு அவசரமாக போடணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் தப்பணும். சரிங்களா, ஸோ அதை கொஞ்சம் பார்த்து வந்து பொறுமையாக போடுங்க. ஓகேவா, அது என்ன கணக்குன்னா 5 25 25 இன்ட்டு 4 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100. ஓகேவா, இப்போ இந்த 0வும் இந்த 0வும் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா, நான் ஒரு 0 வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, சரி, ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா 10,000 ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகே, அடுத்த கணக்கு. ஒரு இயந்திரத்தின் தற்போதைய மதிப்பு 1,62,000. ஒவ்வொரு ஆண்டுக்கும் இயந்திரத்தின் மதிப்பு 10% குறைகிறது எனில் 2 ஆண்டுகள் கழித்து இவ்வியந்திரத்தின் மதிப்பு என்ன? சரியா, ஒரு இயந்திரத்துடைய தற்போது மதிப்பு கொடுத்துறாங்க, எவ்வளோ, 1,62,000 ரூபாய். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் என்ன ஆகுது, 10% அந்த இயந்திரத்துடைய மதிப்பு தேய்மானம் அடைந்து வச்சுக்கலாமே. அப்போ 2 வருஷம் கழிச்சு, அது 2 வருஷம் கழிச்சு அந்த மதிப்பு என்னவா இருக்கும் தான் கேட்குறாங்க. சரியா, அதாவது எப்படி பண்ணா 1,62,000. ஓகேவா, ஸோ 2 இயர்ஸ் 10% வந்து பார்த்தீங்கன்னா அது தேய்மானம் ஆகுது அப்படின்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் அதனுடைய விலை என்னவா இருக்கும் தான் கேட்குறாங்க. சரியா, ஸோ இது நம்ம வந்து பார்த்தோம், அதாவது கூட்டு வட்டி வளர்ச்சி கூட்டு வட்டி வீழ்ச்சி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இங்க என்ன பண்ணோம், நம்ம கூட்டு வட்டி வளர்ச்சி அப்படின்னா அசலை போட்டுட்டு வட்டியோடைய 100 கூட்டி 100ஆல் வகுத்திருப்போம். ஓகேவா, வீழ்ச்சி அதாவது தேய்மானம் வரும்போது தேய்கிறது அப்படின்னா என்ன பண்ணோம், 100ஆல் கழிச்சு 100ஆல் வகுத்துப்போம். அதான் இங்க பண்ண போறோம். சரிங்களா, ஸோ அசல் எவ்வளோ, 1,62,000 இன்ட்டு என்ன பண்ண போறோம், 10%. அப்போ 2 வருஷம் வந்து பார்த்தா தேய்மானம் அப்படின்னா மைனஸ் பண்ணோம். அப்போ 100ல 10 போச்சுன்னா 90, 90/100. இது எத்தனை வருஷம் கேட்குறாங்க, 2 வருஷம் அப்படின்னா 2 முறை போட்டுக்கணும். அப்போ 90/100 அவ்வளோதான் கணக்கு. ஓகேவா, ஸோ அப்போ இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 காலி, இந்த 2 0க்கு இந்த 2 0 காலியாகும். சரியா, அப்போ மீதி இருக்கிறத பெருக்கலாம். 9 9 81 162 இன்ட்டு 81 போட்டிங்கன்னா 162 8 16க்கு 6 மீதி சரி 1 6 8 48 49 9 மீதி 4 1 8 8 8 4 12 2 2 1 3 1. ஓகேவா, அதாவது அப்புறம் என்ன இருக்கு, ஒரு 0 ஆட் பண்ணீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், 1,31,220 ரூபாய். எங்க இருப்பான 1,31,220 ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா, ஸோ அப்போ 2 ஆண்டுகளுக்கு பின்பு அந்த இயந்திரத்துடைய
மதிப்பு என்னவா இருக்கும்? 1,31,220 ரூபாய். சரியா? இதுல உங்களுக்கு நான் கேள்வி என்ன கேள்வி பார்த்தீங்கன்னா, அந்த 2 ஆண்டுகளில் எவ்வளவு தேய்மானம் அடைஞ்சிருக்கு? சரியா? அதாவது தேய்மானம் அடைந்த தொகை எவ்வளவு சொல்லுங்க. ஓகேவா? அது எப்படி நீங்க கணக்கு பண்ணி சொல்லுங்க. 2 ஆண்டுகளில் தேய்மானத்தின் பங்கு எவ்வளவு? தேய்மானத்தின் மதிப்பு என்னன்றதை மட்டும் சொல்லுங்க. சரியா? ஓகே. அடுத்த கணக்கு. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதன் குறித்த விலை ஆக்குகிறார். அதில் 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்யறனில் கடைக்காரர் அடைந்தது லாபமா நஷ்டமா? லாபம் இல்லை நஷ்டம் இல்லையா? லாபமாகவும் இருக்கும் நட்டமாகவும் இருக்குமா? ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கணக்குல ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு ஒரே பர்சன்டேஜ் உயர்த்தியும் அதே பர்சன்டேஜ் குறைச்சாங்க அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடியது கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னா நஷ்டமாகத்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகையில் வந்து 10% நான் முதல்ல உயர்த்துறேன், அப்புறம் 10% குறைக்கிறேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய தொகை என்னவா இருக்கும் அப்படின்னா அந்த முன்னாடி இருந்த தொகையை விட கம்மியாக தான் இருக்கும். அதாவது நஷ்டமாகத்தான் இருக்கும். சரியா? ஸோ அப்போ இந்த கணக்கில் இந்த ஒரு விதியை தெரிஞ்சாலே போட்டுடலாம். அப்போ கண்டிப்பாக என்ன தான் வரும்? நஷ்டம் தான் வரும். ஓகேவா? அந்த என்ன வரும்? நஷ்டம் தான் வரும். ஓகேவா? ஸோ எப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னா இப்போ நல்லா கவனிச்சிங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் பாருங்க. இப்போ நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். இப்போ நான் ஒரு 100 ரூபாய் வச்சிருக்கேன். இந்த 100 ரூபாய்க்கு நான் 10% ஃபர்ஸ்ட் இன்க்ரீஸ் பண்றேன். ஓகேவா? 100 ரூபாய்க்கு 10% எவ்வளோ? 10 ரூபாய். அப்போ 10 ரூபாய் ஆட் பண்ணீங்கன்னா 110 ரூபாய். இப்போ என்ன பண்றேன்? அந்த 110 ரூபாயில 10% வந்து பார்த்தா குறைக்கிறேன். அப்படின்னா என்ன வரும்? 110ல் 10% வந்து பார்த்தா 11 ரூபாய். அப்போ 110ல் 11 ரூபாய் கழிச்சிங்க அப்படின்னா 99 ரூபாய். ஸோ ஆரம்ப எவ்வளோ? 100. இறுதி விலை எவ்வளோ? 99. அப்போ என்னாச்சு? குறைஞ்சிடுச்சா 1 ரூபாய்? அப்போ 1 ரூபாய் குறையினா கண்டிப்பா என்னதான் இருக்கும்? நஷ்டம் தான் இருக்கும். அடக்க விலை வைக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு, 10% ஏத்துறாரு, அப்புறம் 10% குறைக்கிறாருன்னா அவர் ஏழைக்கு வித்துருப்பாரு, 99 ரூபாய் வித்துருப்பாரு. 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 99 ரூபாய் வித்தாரு அப்படின்னா அவருக்கு என்னது? கண்டிப்பா நஷ்டம் தான். ஸோ அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரே சதவீதம் உயர்த்தியும் அதே சதவீதம் குறைச்சும் நமக்கு வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குன்னா கண்டிப்பா நஷ்டமாகத்தான் இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? இது எவ்வளவு நஷ்டம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபார்முலா இல்ல, ஒரே சதவீதம். அதுங்க பார்த்தீங்கன்னா இங்க உயர்த்திய சதவீதமும் குறைத்த சதவீதம் ஒரே அழகா இருந்துச்சு அப்படின்னா அந்த சதவீதத்தை ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்த ஆன்சர் என்னது? 15 ஸ்கொயர் டிவைட் பை 100 அப்படின்னா 225 டிவைட் பை 100. சரியா? அப்போ வரும் 2.25% நட்டம். ஸோ அப்போ அவர் எவ்வளோ நட்டம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா 2.25% நட்டம் அடைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கல. சப்போஸ் கொடுத்துருந்தாங்கன்னா எவ்வளோ வந்திருக்கும்? 2.25%. இது எப்படி நம்ம கணக்கிடலாம்? சதவீதம் ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா சதவீதத்தை ஸ்கொயர் பண்ணி 100ஆல வகுத்த ஆன்சர். ஓகேவா? ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது, ஒரு திண்ம அரைக்கோளத்தின் கன அளவு 29,106 கன சென்டிமீட்டர். 3/2 பங்கு கன அளவு உள்ள மற்றொரு அரைக்கோளம் இதிலிருந்து செதுக்கப்படுமானால் புதிய அரைக்கோளத்தின் ஆரம் என்ன? ஓகேவா? அதாவது ஒரு அரைக்கோளம் எடுத்துக்கலாமே. ஓகேவா? இதான் வந்து ஒரு அரைக்கோளம் வச்சுக்கலாமே. இந்த அரைக்கோளத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா 3/2 பங்கு குறைக்கிறாங்க. 3/2 பங்கு ஆக்கி 3/2 பங்கு ஆக்குறாங்க அப்படின்னா இதனுடைய ஆரம் என்னவா இருக்குன்னு தான் கேள்வி. சரியா? ஸோ இதனுடைய கன அளவு கொடுத்துறாங்க எவ்வளோ? 29,106 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இதை வந்து 3/2 பங்கா மாத்தி என்ன பண்றாங்க? அப்போ வரக்கூடிய ஒரு கன அளவு வரும். அந்த கன அளவு வச்சு நம்ம என்ன பண்றோம்? அதுக்குண்டான ஆருடைய வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகே. அப்போ நான் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பெரிய திண்ம அரைக்கோளத்துடைய கன அளவு வந்து 3/2 பங்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சி அந்த 3/2 பங்குன்றது தான் இந்த புதிய அரைக்கோளத்துடைய கன அளவு. அப்போ புதிய அரைக்கோளத்தின் கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அப்போ அதை என்ன பண்ணலாம்? நம்ம ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது ஆருடைய வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த 29,106 3/2 பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்து என்ன வரும்? 9 3 27 மீதி 2 7 3 21 0 2. ஓகேவா? அதாவது எவ்வளோ வருது? இதை பெருக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா நம்ம பின்னாடி வந்து பெருக்க தான் போகிறோம். ஓகேவா? மேக்ஸிமம் இந்த மாதிரி பெருக்கல் வகுத்தல் இருக்குன்னா அப்படி வச்சு கூட்டல் கழித்து தான் பண்ணிடுங்க. பெருக்கல் வகுத்தல் இருக்குன்னா கடைசி கணக்கில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த 3/2 பங்கு இருக்கக்கூடிய அந்த அரைக்கோளத்தை கன அளவு எவ்வளோ?
9702 இன்ட்டு 2 சென்டிமீட்டர் கியூப். ஓகேவா? இப்போ அரைக்கோளத்துடைய கனலுக்கான ஃபார்முலா என்னது? 2/3 பை ஆர் கியூப். இதே முழு கோளம் அப்படின்னா 4/3 பை ஆர் கியூப். அரைக்கோளம்னா 2/3 பை ஆர் கியூப். அப்போ 2/3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3 இன்ட்டு 22/7 இன்ட்டு ஆர் கியூப் தெரியாது அப்படியே வச்சு ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்க அளவு 9702 இன்ட்டு 2. ஓகேவா? இப்போ ஆர் கியூப் இங்கே இருக்கட்டும் ஈக்குவல் டு 9702 இன்ட்டு 2. இங்கே இருக்கிறதுல அந்த கொண்டு பண்ணீங்க அப்படின்னா கீழே இருக்கிறதுல மேலே போயிடுமா? அப்போ 3 இன்ட்டு 7 டிவைடட் பை 2 இன்ட்டு 22 இன்ட்டு 24 தான். இப்போ நம்மலாம் 11 படிக்கலாமா? இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிடும். இது அடிச்சிங்க அப்படின்னா ஈர்ப்பம் 22. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8×11 88, மீதி வந்து ஒரு 9 90, 8×88 90ல் 88 போச்சுன்னா மீதி 2, ஈர்ப்பம் 22. திரும்ப 2 அடிச்சிங்கன்னா ஓ2 2, இங்கே 4×2 8, 4×2 8 ஓ2. சரியா? அப்போ ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 441 இன்ட்டு 7 இன்ட்டு 3. இது எல்லாத்தையும் பெருக்கி போயிட்டுலாம் வந்து பார்த்தா ரூட் எடுக்காதீங்க. ஸ்மார்ட்டாக யோசிச்சு பாருங்க. ஆர் கியூப்னா என்ன அர்த்தம்? ஒரே நம்பர் 3 வாட்டி வரணும் அர்த்தம். சரியா? இப்போ 441 பார்த்தீங்கன்னா எதனுடைய ஸ்கொயரு? 21 ஸ்கொயர். அப்போ இது 7 3 21, இது ஒரு 21 ஆச்சு. இந்த 441 பார்த்தீங்கன்னா 21 21 ஆச்சு. அப்போ 3 21 ஆயிடுச்சுங்களா? அப்போ 3 21க்கு ஆர் ஈக்குவல் டு ஆர் கியூப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 21 இன்ட்டு 21 இன்ட்டு 21 போட்டிங்கன்னா ஆர் ஈக்குவல் டு 21 சென்டிமீட்டர். சென்டிமீட்டரா மீட்டரா? சென்டிமீட்டர் தான் வரும். ஏன் அப்படின்னா கணக்கில் வந்து சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் சென்டிமீட்டர் தான் வரும். ஓகேவா? அப்போ 21 சென்டிமீட்டர் இருக்குங்களா? சூப்பர். ஆன்சர் ஆப்ஷன் சி தான் சரியானது. ஓகேவா? ஸோ நல்லா கவனிச்சிங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3ல் 2 பங்குன்னு கொடுக்கும்போது அப்போ நம்ம 3ல் 2 பங்காக குறைச்சிட்ட பிறகு வரக்கூடிய அந்த புதிய கன அளவுக்கு உண்டான ஃபார்முலா என்ன? 2/3 பை ஆர் கியூப். அதை நம்ம சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆருடைய வேல்யூ ஈஸியாக கணிச்சோம். ஓகே, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க, இருக்கக்கூடிய அந்த வடிவம் என்ன, அந்த வடிவத்துக்கு உண்டான ஃபார்முலா என்ன, இது தெரிஞ்சுட்டா போதும். ஓகேவா? அடுத்த கணக்கு. அடுத்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கணக்கு தான். 5 1/2 + 3/4 ஆஃப் 8/9. ஓகேவா? இப்போ ஆஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ட்டுன்னு அர்த்தம். ஆஃப்னா என்ன அர்த்தம்? இன்ட்டுன்னு அர்த்தம். சரியா? அப்போ இது பார்த்தீங்கன்னா 2 10 இங்கே போடலாமா? அடுத்த ஸ்டெப் நான் இங்கே போடுறேன். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வச்சுக்கலாம். அப்போ 2 10 11/2 11/2 + 3/4 ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தம். இன்ட்டு 8/9. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் பெருக்கல் தானே பண்ணோம். போர்ட் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் என்னது? பிராக்கெட் ஆஃப், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள், அப்புறம் ஆடு, அப்புறம் சப்ராக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ அப்படி நம்ம அடிக்கலாம். 1 3 3 3 9 1 4 4 4 8. அப்போ என்ன தரும்? 11/2 + 2/3. ஓகேவா? இப்போ பகுதி வந்து வெவ்வேறா இருக்கு. அப்போ பகுதி வெவ்வேறா இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஒன்று எல்சிஎம் எடுத்து போடலாம், இல்லை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணால் மேலே சைட்லையும் பெருக்கி மேலே கூட்டணும், கீழே அப்படியே பெருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம்? 3 11 33 + 2 4 டிவைடட் பை இங்கே கீழே பெருக்க வேண்டியது தான். 3 6. சரியா? 33 4 கூட்டிங்க அப்படின்னா 37 டிவைடட் பை 6. அப்போ 6 6 36, மீதி 1 வருது. இந்த 1 6ஆல் வைக்கணும். அப்போ 6 × 1/6 இருக்கா பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியானது. ஓகேவா? 6 1/6. அடுத்த கணக்கு. இது ஒரு சிம்பிளான ஒரு சப்ஸ்டிட் பண்ணக்கூடிய கணக்கு தான். ஓகேவா? ஒரு பதில நம்ம பிரதியிடணும் இதில். ஓகேவா? அதாவது 12a + 6ab = a09 என்ற கூட்டல் சமன்பாட்டில் a மற்றும் b இன் மதிப்பு என்ன? அதாவது ஏக்கும் பிக்கும் இதுக்குரிய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா இந்த சமன்பாட்டை நிறைய செய்யுமா. ஓகேவா? இப்போ 12a 7 போட்டு பாருங்க, 127. ஒன்றும் இல்லை, அந்த ஆப்ஷன் சப்ஸ்டிட் பண்ணா போதும், அவ்வளோதான். இங்கே போயிட்டு ரொம்ப நீ யோசிக்கணும் அவசியமே கிடையாது. இந்த ஏபிலாம் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் வந்து குழம்பவே கூடாது. கணக்கை பார்த்த உடனே நம்ம வந்து இந்த கணக்கு கஷ்டம் ஈஸின்னு முடிவு பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் போட்டு பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் அது கஷ்டமா இருக்கு ஈஸியா இருக்கு அப்பாற்பட்ட விஷயம். சரியா? நம்ம ஈஸியா நினைக்கிற எத்தனையோ கணக்கை வந்து விட்டுட்டு வந்திருப்போம், கஷ்டம் நினைக்கிற எத்தனையோ கணக்கு போட்டு வந்திருப்போம். எப்படி போட்டோன்றது நமக்கு தெரியாது, எப்படி விட்டோன்றது நமக்கு தெரியாது. சரியா? அப்போ இங்க என்ன விஷயம்னா முயற்சி பண்ணோமா இல்லையான்றது தான் முக்கியமான விஷயம். அப்போ முயற்சி பண்ணுங்க, அவ்வளவுதான். வந்தா வரட்டும். இந்த 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் வர வைக்கிறது தான் இவ்வளவு பிரச்சனையுமே. சரியா? சரி, ஓகே. அப்போ ஏ 21 போட்டீங்கன்னா 6 7 பி வந்து 2. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா எவ்வளவு வரணும்? 709 வரணும். ஓகேவா? ஸோ இது 600, இது ஒரு 100, இதுவே 700 ஆகி போச்சு. இப்போ 27 70 போட்டோம்னா 800 கிட்ட போயிடும். அப்போ இது கிடையாது. அடுத்து பி போட்டு பாருங்க. பி வந்து a = 8.
அப்போ 128 கீழே போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக இருக்கும், வசதியாக இருக்கும். 6 டச் பண்ணா ஒரு தப்பாயிடுச்சு. ஓகே 6 ஏ பார்த்தா 8 பிக்கு என்ன வேலை சொன்னோம் 1 எல்லாத்தையும் கூட்டுங்க 9 0 8 809 வரணும் வருதுங்களா? ஏ ஈக்குவல் டு 8 0 9 வருது. அப்போ பி தான் சரியானது. அவ்வளோதான். ஸோ இந்த கணக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறது மட்டும் தான் வேலை. உடனே பார்த்தோன்னே சமன்பாடு கணக்கு ஈக்குவேஷனா ஐயோ என்னால் முடியாதுப்பான்னு யோசிக்கக்கூடாது. சரியா? எல்லாத்துலேயுமே ஈஸியான கணக்கு இருக்கு, கஷ்டமான கணக்கு. நீங்க ஈஸின்னு நினைக்கிற டாபிக்ல கூட கஷ்டமான கணக்கு இருக்கும். நீங்க கஷ்டம்னு நினைக்கிற டாபிக் கூட ஈஸியான கணக்கு இருக்கும். ஞாபகம் வச்சுங்க. ஓகே அடுத்தது 2 இல் பாதி எவ்வளவு? சரியா? உடனே நம்ம இந்த கணக்கு பார்த்தோம் நம்மளுடைய மைண்ட் தாட் என்ன போகும் அப்படின்னா 2/10 பாதி 2/5 தான் சொல்லி என்ன பண்ணுவோம் ஆப்ஷன் ஏவை போட்டு வந்துடும். ஆனா ஆப்ஷன் ஏ போட்டீங்கன்னா கணக்கு தப்பு. சரிங்களா? ஓகே இதை நான் வந்து சிம்பிளா ஒரு லாஜிக்ல புரிய வைக்கிறேன் பாருங்க. இது வந்து 2ல வரும்போது அந்த கணக்கு வந்து சப்ஸ்டிட் ஆகும். மற்றபடி வந்தா நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆனா 2ஆம் இடத்துல வரும்போது இது வந்து மிஸ்மேட்ச் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் 8உடைய பாதி என்னதுப்பா 4. 8உடைய பாதி தான் 4. சரிங்களா? ஸோ இங்க பாருங்க இப்போ 8 வேணாம் 16 போட்டுக்கலாம். 16 8 வச்சுக்கலாம். இப்போ 16 ஓகே 16ன்றது பார்த்தீங்கன்னா 2/4 2 4 4 2 8 8 16 ஓகேவா? இந்த 8ன்றது பார்த்தீங்கன்னா 2/3 ஓகேவா? அப்போ இந்த 2/4 இல் பாதி என்னது? அப்ப 2/4னா 16 16ல பாதி 8. அப்போ 2/4ல பாதி அப்படின்னா இங்க என்ன வரணும் 2/2 தான் வரணும். 2/3 வரும். என்னது 2/3 தான் வந்திருக்கு. அப்ப அடுக்குல 1 கழிச்சாலே போதும். அதான் கணக்கு. அப்போ இதுல பாதி என்னவா இருக்கும்? அடுக்குல 1 கழிச்சா போதும். அடுக்குல 1 கழிச்சா என்னது 2/9. சி தான் ஆன்சர். 2/9 தான் சரியான ஆன்சர். ஏன்னா இந்த கணக்குலாம் நம்ம ஈஸியா ஏமாறக்கூடிய கணக்குகள். சரியா? இந்த இடத்துல ஈஸியா ஏமாறக்கூடிய இடத்துல நம்ம ஏமாறாம இருந்தாலே போதும். ஈஸியா என்ன பண்ணலாம் இலக்கு அடைஞ்சிடலாம். ஓகேவா? அடுத்தது கடைசி கணக்கு பார்க்கலாம். ஓகே ஏ என்பவர் ஒரு வேலையை 12 மணி நேரத்தில் முடிப்பார். பி மற்றும் சி அந்த வேலையை 3 மணி நேரத்திலும் ஏ மற்றும் சி அந்த வேலையை 6 மணி நேரத்திலும் செய்து முடிப்பார் எனில் அதே வேலையை பி தனியே எவ்வளவு மணி நேரத்தில் முடிப்பார்? இதான் வந்து கேள்வி. சரிங்க? அதாவது என்ன பண்றாங்கன்னா ஏ ஒரு வேலையை செய்யறார். ஓகேவா? அதாவது ஆக்சுவலா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து 12 மணி நேரத்தில் முடிக்கிறார் 12 ஹவர்ஸ். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன பண்றா பி மற்றும் சி பி பிளஸ் சி சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா அதே வேலையை 3 மணி நேரத்தில் முடிக்கிறாங்க 3 ஹவர்ஸ்ல. ஏன்னா 2 பேரும் சேரும் போது கண்டிப்பா நேரம் வந்து குறையுமா? ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சி ஏவும் சியும் சேர்ந்து அந்த வேலையை 6 மணி நேரத்தில் செய்யறாங்க. அப்படின்னும் போது பி மட்டும் தனியா சேர்ந்து எத்தனை நாள் செய்வார்? இப்போ நம்ம ஏ கேட்டிருக்காங்களே ஏ மாரி பி மட்டும் அந்த வேலையை செஞ்சார் அப்படின்னா எத்தனை நாள்ல முடிப்பாருன்றது கேள்விதான். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கணக்கு நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஏ மட்டும் தனியாக எத்தனை நாள் செய்வாங்க தெரியும். அதே மாதிரி பியும் சியும் சேர்ந்து எத்தனை நாள் செய்வாங்க தெரியும். அதே மாதிரி ஏவும் சியும் எத்தனை நாள் செய்வாங்கன்னு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஏபிசி 3 பேரும் சேர்த்து ரெண்டுத்தையும் கூட்டணும் அப்படின்னா ஏபிசி 3 பேரும் சேர்ந்து ஒரு வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை கண்டுபிடிச்சலாம். அதை கண்டுபிடிச்ச பிறகு அதுல இருந்து இந்த ஏசியை கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் பி மட்டும். அதாவது ஏ பி பிளஸ் சி 3 பேர் செஞ்ச கணக்குல இருந்து ஏசியை நம்ம கழிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும் பி கிடைச்சிடும். அதான் நம்ம பண்ண போறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஏ எவ்வளோ 12 நாட்கள். அப்போ 1/12 பிளஸ் பியும் சியும் சேர்ந்து 1/3. அப்போ நம்ம மல்டிபிள் பண்ண வரும் 3 12 3 1 3 3 12 12 3 12 15. அப்போ 15 டிவைடட் பை 12 × 3 அடிச்சுன்னா 1 3 3 I 3 5. அப்போ 5/12. இதை நம்ம மேலும் சுருக்கத்தில் அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்து அந்த வேலை எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படின்னா 5/12 நாட்களை முடிப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தேவை பி மட்டும் தான் தேவை. அப்போ ஏபிசில இருந்து ஏசியை கழிச்சோம் நமக்கு பி கிடைச்சிடும். ஓகேவா? அப்போ ஏசி எவ்வளோ 6 மணி நேரம். அப்போ 5/12 மைனஸ் 1/6. இப்போ கிராஸ் பண்ணுங்க 6 5 30 12 மைனஸ் 12 டிவைடட் பை ஏங்க நான் மைனஸ் பண்றோம் ஏன்னா இது ஏபிசி இது ஏசி கழிச்சாதான் நம்ம என்ன கிடைக்கும் பி கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ 12 × 6. ஸோ போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும் 6 30 அது 36 மாதிரி இருக்கு. ஸோ 30ல் வந்து பார்த்தீங்கன்னா 12 போச்சு அப்படின்னா மீதி 18. அப்போ 18 டிவைடட் பை இது பெருக்காதீங்க 18 6 அப்படியே இருக்கட்டும். 1 6 3 6 18 1 3 3 4 3 12. அப்போ 4 ஹவர்ஸ்.
சரி, அப்போ பி மட்டும் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் அப்படின்னா 4 மணி நேரம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பதிவில் மார்னிங் மேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரீஸ்ல நம்ம வெற்றிகரமாக வந்து 14வது பார்ட் வந்து முடிச்சிருக்கோம். அடுத்த வீடியோ பதிவில் 15வது பார்ட்டை நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அருண் அகாடமி. தேங்க்யூ.